கிளப்புறம் அனைவருக்கும் வணக்கம். இது மிக முக்கியமான வீடியோன்னு சொல்லலாது. காரணம் என்னென்னு சொன்னால், இந்த வீடியோ போடுறேன்னு சொன்னால், எங்களோட டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அதுக்குரிய பிரான்ச்சுகள் இருக்கான்னு கேட்குறீங்களா 2 பேர். அதுக்கான வீடியோ தான். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சிஎஸ்சி வெப்சைட்டுக்குள்ளே உங்களுக்கு தேவையான முழு தகவல் அவங்க வச்சுருக்காங்க. என்னென்ன கம்பெனி, என்னென்ன ஸ்டாக் புரோக்கர்ன்ற டீட்டெயில் முழுதும் இருக்குது. அதில் என்னென்ன ஸ்டாக் புரோக்கர் இந்த சிஎஸ்சியோட இருக்குன்றதை நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன். இதில் சின்ன வீடியோ தான். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு தேவையில்லை, மற்றவங்க வேணுமென்னு சொன்னால் இந்த வீடியோ பார்த்துக்கொள்ளுங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன பிரான்ச், என்னென்ன சேல்ஸ் அவுட்லெட் இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஆசா செக்யூரிட்டி என்ற இவங்களொரு செக்யூரிட்டி ஏஜென்ட், அதாவது ஒரு புரோக்கர் ஏஜென்சி சிஎஸ்சியில் இருக்கிற இவங்களோட பிரான்ச் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜெஃப்னாவில் இருக்குது. அடுத்தது கொழும்புன்னு சொல்லி கொழும்பில் கம்பாவில் இருக்கிற நீங்கள் சொல்லினால் அந்த கம்பாவில் பிரான்ச் இருக்குது. அடுத்தது பானந்துரை கண்டி, அடுத்தது நிகம்பு, அடுத்தது மாத்திரை டம்புல்ல கோல்டு. இந்த இவ்வளோ அடுத்தது பவுனியாவிலையும் இவங்களுடைய ஆசா செக்யூரிட்டியில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பெர்ஸ் கேபிட்டல் ஈக்விட்டி என்னொன்று இருக்குது. இவங்க பேட்டிகுலோவில் இவங்க பிரான்ச் இருக்குது, ஜெஃப்னாவிலையும் பிரான்ச் இருக்குது, நிகம்பிலையும் இருக்குது. இதில் இவங்களுடைய பிரான்ச் இருக்குது. அடுத்தது எஸ் செக்யூரிட்டியை பார்த்தீங்கன்னா தெரியும் கேண்டியில் எஸ்சி செக்யூரிட்டியில் இவங்க கேண்டியில் பிரான்ச் இருக்குது. இதில் இந்த சிஎஸ்ஐ தொடர்பான டீட்டெயில் மட்டும் இல்லாது அவங்களுடைய அந்த எஸ்சி செக்யூரிட்டி சம்மந்தமான டீட்டெயிலையும் எடுக்கலாம். இவங்களுக்கு கூட போய் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்த எல்ஓஎல்சியை பார்த்தீங்கன்னா தெரியும் அனுராதபுரையில் இருக்குது, மாத்தில் இருக்குது, குருநாகரில் இருக்குது. அடுத்தது ஹெச்என்பி ஸ்டாக் புரோக்கர் இருக்கிறாங்க, ஜெஃப்னாவில் இருக்கிறாங்க, கேண்டிலையும் இருக்கிறாங்க. அடுத்தது பார்ட்லெட்னு தெரியும், இது ஒரு மிக ஃபேமஸான ஒரு கம்பெனி, செக்யூரிட்டி புரோக்கர் ஏஜென்சி கம்பெனி பார்ட்லெட்னு சொல்லி. இது கேண்டியில், மாத்தில், ஜெஃப்னா, அடுத்தது பேட்டிகுலோ, பானந்துரை இல்லை இவங்களுடைய இருக்குது. அடுத்தது கேபிட்டல் ரஸ் செக்யூரிட்டியை பார்த்தீங்கன்னா தெரியும் நிகம்பு, குருநாகல் அண்ட் மாத்திரை பிரான்ச். அடுத்தது கேண்டி பிரான்ச் இவங்க கேபிட்டல் ட்ரஸ்ட்டில் இருக்குது. அடுத்தது சப்லாஜிக் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் சப்லாஜிக் ட்ரேஸ் பண்ணிக்கிங்க. நிறைய சாரி இதை பார்த்தீங்கன்னா ஜெஃப்னா பிரான்ச், அடுத்த கேண்டி பிரான்ச், அடுத்த பானந்துரை பிரான்ச்சில் இருக்குது. நிகம்பு கோல்ட்லேயும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும் லங்கா செக்யூரிட்டியை பார்த்தீங்கன்னா தெரியும் குருநாகல பிரான்ச் இருக்குது, கேண்டி பிரான்ச், அடுத்து பானந்துறையில் இருக்குது. அடுத்தது சென்ஃபின்னு சொல்லி செக்யூரிட்டி லிமிடெட், பெருசாக நான் இது கேள்விப்பட்டதும் இல்லை. இதில் இவங்களை கலனிய, மகரகம, கேண்டி, குருநாகல பிரான்ச் இருக்குது. அடுத்தது ஏகப் ஸ்டாக் புரோக்கர்ன்னு இருக்குது, இவங்க அம்பாறையில் இவங்களோட பிரான்ச் இருக்குது. அடுத்து என்டிபி செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் கொழும்பில் மட்டும்தான் இவங்க இருக்குது. நீங்கள் என்டிபியில் ரெஜிஸ்டர் பண்ணுறா இலங்கையில் இருக்கிற நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி எந்த செக்யூரிட்டி ஏஜென்சிக்குள்ளேயும் நீங்கள் உங்களுடைய புரோக்கராக செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ ஆன்லைன் ஆப் வந்ததுக்கு பிறகு நம்ம ஆன்லைன் ஆப்பு கூடத்தான் சிஏசி கூடிய ஏட்ரேட் பிளாட்ஃபார்மை கண்டெக்ட் பண்ண அப்புறம் ஆன்லைனு கூட. ஆகவே உங்களுக்கு எந்த புரோக்கர்ன்ற பிரச்சனை இல்லை. நம்முடைய ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம இந்த இவங்களுடைய ஏஜென்சிக்குரிய, அதாவது இந்த புரோக்கர் ஏஜென்சியை நம்ம கண்டெக்ட் பண்ணக்கூடிய இருக்கும். இதில் ப்ரொசீஜர் என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு ஷேர்ஸ் வாங்க போகிறீங்களாக இருந்தால் அந்த 1 லட்சம் ரூபாய்க்குரிய ஷேர்ஸுக்குரிய ஃபண்டை நீங்கள் இந்த இவங்களுடைய கம்பெனியுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் அனுப்ப வேணும். அவங்க தான் சிஎஸ்சிக்கு அந்த ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் ஆன்லைனில் விரும்பின மாதிரி பை அண்ட் செல் எனி டைம். நீங்கள் எனி டைம் மீன்ஸ் மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் 9 to 3:30 வரைக்கும், அதாவது ரேடிங் நடக்கும் டைமுக்குள்ளே நான் இப்போ 9:30 to 3:30 நினைக்கிறேன். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய ரேடிங்கை நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். ஆன்லைனுக்கு கூட செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இந்த செக்யூரிட்டி ஏஜென்ட் சம்மந்தமான விடயம் என்னன்னு சொன்னால், எல்லாரும் அரசாங்கம், அதாவது சிஎஸ்சி அங்கீகரிக்கப்பட்ட புரோக்கரேஜ் பேமெண்ட், அதாவது அந்த என்ன பேமெண்ட் எடுக்கிறாங்களோ 1.16 அன்றைக்கு டோட்டலாக உங்களுக்கு மொத்தமாக ஒரு டிரான்சாக்ஷனுக்கு போகும். அதுதான் எல்லா செக்யூரிட்டி புரோக்கரும் எடுக்கிறாங்க. ஆகவே நீங்கள் அதை பற்றி கவலையே பட தேவையில்லை. எதுலேயும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது ஆன்லைன் ஆக்சஸ் இருக்கான்ற விஷயத்தை நீங்கள் ஒவ்வொரு அந்த ரெஜிஸ்டர் பண்ண முதல் கேட்டுக்கொள்ளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆசா, பிலிப்ஸு, அடுத்தது என்டிபி செக்யூரிட்டி, அடுத்தது எல்ஓஎல்சி எல்லாம் ஹெச்எம்பி புரோக்கர்ஸ், அடுத்தது பார்ட்லெட் எல்லாம் ஆன்லைன் ஆக்சஸ் இருக்குது.
அதை நீங்கள் ஒரு கிளியர்வே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ப்ரோக்கரை வந்து நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள். இந்த அட்ரஸ் தார என்னென்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு நேரடியாக உங்களோட டிஸ்ட்ரிக்டில் நேரடியாக நீங்கள் விசிட் பண்ணி உங்களுடைய ஏதாவது தகவல்கள் வேணும்னு சொன்னால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் என்பதற்காக மட்டும் தான் இதை ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் இந்த வீடியோவில், வேறு ஒன்றும் இல்லை. மற்ற நான் போடுற வீடியோ நிறைய வீடியோக்கள் இருக்குது. நீங்கள் இப்போ ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசுன்னு சொல்லிச்சுன்னா அந்த வீடியோக்களை ஒன்றையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். நன்றி. அடுத்தது உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தேவைன்னு சொல்லி சொன்னால் கீழே காமெண்ட்டில் கொடுங்க, அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அல்லது இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்க நினைக்கிறேன். அதை நீங்கள் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் ஃப்ரீயான நேரம் வந்து நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். நான் பெரும்பாலும் கால் வந்து ஆன்சர் பண்ணுற குறைவு. நீங்கள் வாய்ஸ் நோட் போடுங்க, காயண்டை போட்டுட்டு வாய்ஸ் நோட்டை போடுங்க. நான் அதுக்குரிய பதிலை உங்களுக்கு நான் தரக்கூடியதாக இருக்குமா. நன்றி, வணக்கம்.